கண்மணி அன்புடன் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணுறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லை, நீலாம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இப்படி ஒரு துரோகியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை திட்டிட்டு போய் கண்மணியை சமாதானப்படுத்துறதுக்காக போவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி வந்து சமாதானப்படுத்துறதுக்காக பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கண்மணி அன்பு சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. கண்மணியோட அம்மாவும் சித்தியும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி செஞ்சது தப்பு தான், அப்படி கோச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கக்கூடாது, நீங்கள் மன்னிச்சிருங்க தம்பின்னு கேட்குறாங்க. அவங்க தப்பு பண்ணிவிட்டு நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அவங்க அம்மாவை திட்டுவாங்க. நீ சும்மா இரு கண்மணி, என்ன இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிற, இங்கேயே இப்படி பேசுகிறேன்னா அங்கே எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு கண்மணியை அவங்க அம்மா திட்டுவாங்க. ஏமா நீயும் அவருக்கு இதாக பேசிகிட்டு இருக்க, என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்னை பற்றி கொஞ்சமாவது நீ யோசிக்கிறியா, நான் ஒரு பெண்ணு தானே, எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குன்னு உங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கத்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அன்பு வந்து ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறத கேலி கண்மணி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் கண்மணி வந்து உங்கள் பேச்செல்லாம் கேட்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் உங்களை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்கிறாங்க. ஸோ எல்லா போராட்டத்தையும் மீறி எப்படி கண்மணி அன்பையும் சேர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.